முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 5 முட்டையை வேக வச்சு நிறுத்தி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பாதி வதங்கணும். கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் கூட வதங்கணும். இல்லைனா முட்டை தொக்கு நசுக்குன்னு இருக்கும் வெங்காயம். அதனால் நல்லா வதங்கட்டோன்னு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதத்தோட கொஞ்சம் பெட்டராக வந்து வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கோபுரமா மிளகாத்தூள். நல்லா வதங்கிச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக, ரொம்ப அதிகம் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும் சுண்டுறதுக்கு. கொஞ்சமாக தேவையான உப்பு. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து சிம் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் சீக்கிரம் கொதிச்சிச்சுன்னா பச்சை வாசனை போகாது. நான் வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சிலர் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியாது. இதை பாருங்கள், 5 முட்டை போட்டிருக்கேன். எப்போவுமே முட்டைக்கு வந்து மேலே இந்த அளவு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா வேகும் போது தண்ணி ஊற்றி ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அது நல்லா கொதி வர நேரத்தில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிடணும். இல்லைனா வந்து நல்லா அந்த வேகத்தில் வந்து முட்டை உடையக்கூடாது. அதனால் அது கொதிக்கும் போது சிம் பண்ணிடணும். இல்லை கொஞ்சம் மீடியமில் கூட வைக்கலாம். ஆனால் ஃபாஸ்ட்லேயே இருக்கக்கூடாது. இது நிறைய பேருக்கு உரிக்க தெரியாது. இதை பாருங்கள், இதை சுத்தூரம் இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா மொத்தம் தட்டிட்டா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி வேகலைன்னா இது உரிக்கவே வராது. பாருங்கள், இது உரிக்கவே வராது. ஈஸியாக வருது பாருங்கள். டக் டக்குன்னு அப்படியே உரிச்சிடலாம். வேகலைன்னா இந்த மாதிரி உரிக்க வராது. அப்படியே தோல் முட்டையெல்லாம் சேர்ந்து வரும். இங்கே பாருங்கள், மொத்தம் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த பொடி பொடியாக தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா தொக்கு சுண்டி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தலை இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம முட்டையை வந்து இந்த 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஏன்னா அந்த எசன்ஸ் வந்து அதில் ஊறணும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தொக்கு ரெடி. முட்டை தொக்கு ரெடி. கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சது. சூப்பரான முட்டை தொக்கு ரெடி.